தோசை மாவு காலி ஆயிடுச்சுங்க. பட் தோசை செய்யலும் அப்படின்னு பார்த்தேன். எந்த மாதிரி தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன், கொஞ்சமா இஞ்சி போட்டுக்கிறேன், வரமிளகாய் 2 போட்டுக்கிறேன், தக்காளி ஒரு 3 போட்டிருக்கேங்க. இது கூட என்ன போட்டிருக்கேன்னா, ரவை போட்டிருக்கேன். ரவைய போட்டு நம்ம இப்போ அரைச்சு எடுக்க போறோம். ஒரு பல்ஸ் மோட்ல தக்காளி, இஞ்சி இது எல்லாமே போட்டதில அரைச்சு எடுத்துக்கிட்டு, ரவை ஒரு கப் அளவு போட்டுக்கலாம். இது வந்து தக்காளி ரவை தோசை தாங்க. சூப்பரா இருக்கும். மாவு காலி ஆயிடுச்சுன்னாலும் இந்த மாதிரி செய்யலாம். டெய்லி இட்லி, தோசை ஒரு ரெகுலரா ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இது வித்தியாசமா இருக்கும். கொஞ்சமா கர்ட் ஆட் பண்ணி, கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க. சூப்பரான ஒரு தோசை மாவு தயாருங்க. தோசை மாவோ இல்லை வேறு ஏதாவது டிஃபன் செய்ய உங்களால் முடியலன்னா டக்குன்னு இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கட்டிகள் இல்லாத நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் தாளிச்சும் செய்யலாம், இல்லை அப்படியே கூட செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா. ரொம்ப புளிப்பான தக்காளியாக இருந்தால் கர்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட செஞ்சு பாருங்கள். எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்களேன். அரிசியோ எதுவுமே இல்லைங்க, உளுந்தெல்லாம் எதுவுமே இல்லை. தக்காளி ரவை தோசை தயாருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து